இந்த வாரம் ராசி பலன் கடகம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக அமர்ந்திருக்கிறார். உடல் நலம் மனநலம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்து அவர் நகரக்கூடிய ஒரு அமைப்பும் 2, 3 என்ற அமைப்பில் இருக்கிறாரு. இந்த வாரத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது 13ஆம் தேதி சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் உங்களுடைய எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் எதிர்பார்த்ததோட வேலை அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கும். சனியினுடைய பார்வையிலும் இடையூறுகளும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சனிக்கு செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்கலக்கங்கள் உங்களுடைய நண்பர்களாலேயும் கணவன் மனைவி உறவுகளாலேயும் வரும். அதனால் கவனமாக இருப்பது கடகராசி நண்பர்களுக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் சிறப்பான ஒரு அமைப்பை தரும். இந்த வாரம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ல் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. குருவினுடைய பார்வை இருந்தது, இப்போ குருவினுடைய பார்வையும் இல்லை. இப்போது சனியினுடைய ஆட்டம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் செய்பவர்களுக்கும் சரி, அதே போல் வேலை செய்பவர்களுக்கும் சரி சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயினுடைய பார்வை இப்போ சனிக்கு இருக்குது, சனியினுடைய பார்வையும் செவ்வாய்க்கு இருக்குது. இங்கே குருவினுடைய பார்வை ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு வகையில் சவாலுக்கு பிறகு தொழிலும் வேலையிலும் சிறப்பான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்றாங்க. இங்கே சுக்கிரன் புதன் இணைவு பெறது எதையுமே எதிர்த்து சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் உண்டாகும். கன்னி ராசிக்கு இந்த வாரம் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதே போல் செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் சகோதர ஒற்றுமை, அதே போல் எடுத்த காரியங்களில் வேகமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாரு. அதே போல் 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இதுவும் ஒரு வகையில் எதிர்பாராத ஒரு அமைப்பு தான். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த அளவிற்கான ஒரு அமைப்பு இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் இங்கே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியனுடன் இணைப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. விரைய செலவுகள் குடும்பத்தால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவாதி இந்த வாரம் 11ஆம் இடத்துல அமர்றதுனால மன தேவைகள் பூர்த்தி அடையும். உங்கள் ராசியில் சந்திரன் இறுதியில் அமர்றாரு. சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால மூத்தர் வகையில் கவனம் தேவை. அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்றாரு. வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம். சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்குது, குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதையிலுமே சிந்தித்து செயல்படுங்க. 1க்கு 2 முறை கவனித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள். நன்றி, வாழ்த்து.